Sir, look sir. So these are the final numbers as of now, sir. These percentage will be, mark my words, as of now this will be the final. The total percentage as of now DMK வந்து 41.5% இருக்கு, ADMK வந்து 36.2 இருக்கு. நிறைய டிஃபரன்ஸ் இல்லை இங்க வந்து. So TVK வந்து around 13% இருக்கு, NTK வந்து 7.9% இருக்கு. Sir, this is the numbers as of now. It may, if suppose 41-36 means 5% difference between DMK ADMK means நாளைக்கு DMK ADMK equal ஆகக்கூட சான்ஸ் நிறைய இருக்கு. And the TVK factor, TVK என்ன, விஜய் பாட்டி என்ன தமிழ்நாடு மொத்தம் கேக்கு சார். தமிழ்நாடுக்கு as of now TVK factor is not crossing 13. It may get single number digit as of now. Single number digit seat. அது 6 இருக்கலாம், 5 இருக்கலாம், 3 இருக்கலாம், 8 இருக்கலாம். ஆனா as of now TVK factor வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்ல மட்டும் தான் இருக்கும். ஆனா விஜய் சார் ஃபேக்டர் வந்து எவ்ரி பூத்ல இருக்கு. நீங்க தமிழ்நாடுல எந்த பூத்துக்கு போனாலும் கூட டிவிகே எஃபெக்ட் இல்லாம ஒரு பூத் கூட கிடைக்காது. டிஎம்கே ஜெயிக்கணுமா ஏடிஎம்கே ஜெயிக்கணுமா டிசைட் பண்றது கூட டிவிகே. இன்னைக்கு பர்சன்டேஜ் நீங்க பார்த்தா கம்மியா இருக்கும், சீட் கம்மியா வரும், ஆனா எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கு அதுக்கு வந்து. சோ இன்னொரு டிஸ்கஷன் கூட போகுது, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். டிவிகே ஒரு காம்பினேஷன், இன்னொரு பார்ட்டிக்கு ஒரு காம்பினேஷன் டிஸ்கஷன் போகுது. அந்த டிஸ்கஷன் செட் ஆயிடுச்சுன்னா so இந்த நம்பர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். மேபி he can become the whatever thing he is expecting. So as of now I am not revealing the numbers, I am revealing the percentage because this parawheel.com is not for the party headquarters who is changing the reports to giving, well, before giving the MLAs. The entire this parawheel.com, all the reports will be given by to the aspirants and MLA candidates, sir. Thank you. எதனா क्वेश्चंस இருந்து கேளுங்க, நம்ம கரெக்ட் பண்ணி क्वेश्चन. பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் எலெக்ஷன் கமிஷன் உங்களுடைய நீங்க எத்தனை மர்டர் பண்ணிட்டா, எத்தனை ரேப் பண்ணிட்டா, அந்த நீங்க எலெக்ஷன்ல பண்ண கமிஷன் எலெக்ஷன்ல நிக்க முடியுமா இருக்காதானே நான் டிசைட் பண்றது நான் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் ஹேவ் டு டிசைட் whether how what you did. Okay, that technical part completed. அவருக்கு ஓட்டு போடணுமா ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு டிசைட் பண்றது நாங்க வந்து இங்க இப்படி இருக்கிற டேட்டா இன்ஃபர்மேஷன் தான் இருக்கணும் சார். டிஃபன் ஷாப் வைக்க போறதுக்கு யாரோ வரும் சார். நான் வந்து ஒரு டிஃபன் ஷாப் தான் கொடுக்க போறேன். நீங்க கெட்டவனா நல்லவனா அந்த மாதிரி நான் யோசிக்க முடியாது சார். wherever we go sir, but how we are giving legally or illegally. I am doing the very legal proper on the elections commission business only because we have to understand the guidelines of any election commission. So under the guidelines we are giving report any to anyone who can ready to purchase. எல்லாருக்கும் இல்லைன்னா எதுக்கு 3 லட்சம் செலவு பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒரு எடுத்துக்க போறேன். He needs that one, he needs that information. If he is very serious contestant ra irukku avaru da irukku paru, even though he won't take the report, he will going to contest. When you started this survey? Sir, I started 10 years back sir. This day one update for Tamil Nadu 2 to 3 months sir. 3 months. If you have prepare பண்றதுக்கு ரொம்ப time ஆகும். ஆகும். Any changes in TVK after their family problem and personal problem? So obviously it is affecting sir, day by day it's affecting. இதுக்கு முன்னாடி சொன்னா டிவிகே வந்து இண்டிவிஜுவலி ஒன்னா as of now நாளைக்கு என்ன நடக்க போறேன்னு நான் அப்புறம் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் இன்னொரு பிரஸ் மீட் வைக்க போறேன். இன்னைக்கு வந்து டிவிகேக்கு as of the percentage என்ன பார்க்குறோம் அந்த வந்து ஃபைனல் சார். இதுக்கு மட்டும் இது தாண்டி வரதுக்கு சான்ஸே கிடையாது. சிங்கிள் டிஜிட் தான் இன்னைக்கு மட்டும். பட் இஃப் he aligns with someone, whatever the discussions going on the back door, if it is successful, entire game வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா கூட இந்த பர்சன்ட் வந்தா கூட எந்த பூத்ல யாரு ஜெயிக்கணும்னு இப்போ வரைக்கும் டிசைட் பண்றது யார் எஃபெக்ட்னா டிவிகே தான் சார். எந்த கம்யூனிட்டி சப்போர்ட் அதிகமா இருக்கு டிவிகேக்கு? டீட்டெயிலுக்கு சொல்ல சார், இங்கே கம்யூனிட்டி பற்றி பேச முடியாது, நான் சொல்கிறேன் சார். யூத் எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது சார். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே என்ன விஜய் சார் பேர் கேகே. உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ்లో தெலங்கானாలో பொலிட்டிஷியன்ஸ் யாருன்னா தெரிஞ்ச எல்லா ஆளுக்கிட்ட நீங்கள் ஒரு வாட்டி யாருக்கான ஃபோன் பண்ணுங்க, கேகே வந்து தெரியுமான்னு ஒரு வாட்டி கேளுங்க. ஸோ வி ஆர் த நம்பர் 1 பிராண்ட் ஓவர் தேர் அண்ட் ஆல்சோ வி டிட் Maharashtra successfully. This first time we are coming into Tamil Nadu and not in the small scale or medium scale, we are coming in the biggest scale in entire India. So each and every report, என்ன ரிப்போர்ட்னா
ஸோ paravill.com அந்த வெப்சைட்க்கெல்லாம் எல்லா ரிப்போர்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். எவ்ரி ஆஸ்பிரண்ட் யார் யார் ட்ரை பண்ணுறதோ கண்டெஸ்ட் பண்ணுறாங்களோ டிஎம்கே ஏடிஎம்கே கிட்ட டிவிகே கிட்ட அவரு டைரெக்டாக அங்கே போய் ரிப்போர்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி வி ஆர் நாட் ஒர்க்கிங் வித் டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே ஃபேக்டர். வி ஆர் நியூட்ரல் அண்ட் வி ஆர் கமிங் வித் வெரி ஸ்ட்ராங் பீப்புள். ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஃபைனல் பர்சன்டேஜ் இன்னைக்கு வந்து 41% வந்து டிஎம்கே இருக்குது, அலையன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கும் 36% அந்த 1 or 2% அப்படி இப்படி 36% இருக்குது. டிவிகேக்கு வந்து 13% இருக்குது சார். இது வந்து தனி பார்த்தா இப்படி நாளைக்கு எதனா காம்பினேஷன் செட் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகும். பட் இன்னைக்கு வந்து விஜய் ஃபேக்டர் வந்து 13% இருக்குன்னா அது கம்மி சீட்ஸ் வரதுக்கு சான்ஸே இருக்கும். ஆனால் எவ்ரி பூத் இம்பேக்ட் அவர் டிவிகே ஃபேக்டர் இல்லாமல் ஒரு பூத்து கூட கிடையாது என்டையர் ஸ்டேட்டில். ஈ மே கெட் ரைட் நவ் இப்போ சிச்சுவேஷன் வரைக்கும் சிங்கிள் டிஜிட் கிராஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது டிவிக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் சார். நீங்கள் ட்ரோல் பண்ணலாம், ஆக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், இதுதான் உண்மை. தேங்க்யூ சார். யாரோட அவர் பின்னாடி டிஸ்கஷன்ஸில் போகுது சார், ஃபைனல் பண்ண முடியாது. ஸோ நாம் தமிழர் எதுவுமே இம்பாக்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இருக்குது சார், 4-5% இருக்குது. ஆனால் பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ் பார்த்தாவே இன்னும் 4 நாளைக்கு எவ்ரிடே இட்ஸ் கம்மியாக போகுது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக 2 பேர் தான். இப்போ ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு பார்க்குறது 3 பேர். 3 டைமென்ஷன்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் விட்டுருங்க. அந்த மாதிரி டிஎம்கே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏடிஎம்கே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் எவ்ரி பூத் ஹீ இஸ் இம்பேக்டிங். ஸோ நவ் வந்து 4 பேருக்கு வந்து இன்னும் கம்மியாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன இஷ்யூஸ் இட்ஸ் டிரைவிங் டுவர்ட்ஸ் தி ஓட்டிங் பேட்டர்ன்? சார் டிவிகே வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு வந்தது. ஸோ நீங்கள் அப்போசிஷன் வந்து பார்க்காது. நான் தான் அப்போசிஷனும் இல்லை, டிவிகே வர்சஸ் டிஎம்கே எலெக்ஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்தது அப்புறம் என்ன ஆகுனா whoever the opposition DMK, the opposition vote வந்து opposition split ஆகுது. டிவிகேக்கு கொஞ்சம் பேர், ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் பேர் போகுது. ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து டிவிகேக்கு வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே வந்து ஸ்ட்ரென்த் ஆகி ஜாஸ்தி ஆயிடுச்சு. Sir, tell me about the virgin votes, sir. நியூட்ரல் ஓட்ஸ், Virgin ஓட்ஸ், ஃப்ரெஷ் ஓட்ஸ்னு சொல்ல முடியாது சார். இதுக்குன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன சொன்ன ஒரு பர்செப்ஷன் இருக்குன்னா யங் ஓட்டர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஃபேமிலி, நம்ம பையன், நம்ம கிட்ட 10-20 வருஷம் செலவு பண்ணதுக்கப்புறம், டைம் ஸ்பெண்டதுக்கப்புறம் நீங்கள் வந்த கேஸ்ட்டு, நீங்கள் வளர்ந்த ஏரியா, நீங்கள் ஃபேமிலி கண்டினியூஸாக நம்ம காங்கிரஸ் அவருக்கு ஒரு காங்கிரஸ் மைண்ட் செட் ஆகும். நம்ம பிஜேபி நம்ம என்ன சுதர்மம் சொன்னால் அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். யங் ஓட்டரு, ஓல்டு ஓட்டரு, உமன் ஓட்டரு, ஃபீமேல் ஓட்டர் மாதிரி நீங்கள் டேட்டா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எங்களோட மாதிரி ஆளுக்கு ஈஸியாகும் சார். பட் இன் ஜென்ரலாக ஃபேமிலி வந்து ஓட் பேங்கிங் வந்து ஒரு பேட்டர்னாக இருக்குது நிறைய எங்கே போனாலும் கூட இந்தியாவில். இந்த டேட்டா வந்து நீங்கள் ஆன்லைனில் கலெக்ட் பண்ணி டேரெக்டாக போய் கலெக்ட் பண்ணிங்களா சார்? ஆன்லைனில் மட்டும் கனெக்ட் பண்ணால் அது தப்பாகும் சார். இதுக்கு நான் வெரிஃபிகேஷன் கூட பண்ணணும். இது நிறைய ஐவிஆரோ டெலிஃபோனுக்கு ஃபீல்டு எதெல்லாம் ரெகுலர் பேட்டர்ன்ஸ் இருக்கோ அது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு. இதுக்கு முன்னாடி என்னன்னா அது மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் இல்லை. உங்களை மாதிரி சீனியர் வில்லேக்கிறது எப்படி போகுது, இதுக்கெல்லாம் நீங்கள் டீச்சர்ஸ், டாக்டர்ஸ் நிறைய பேர் நீங்கள் மீட் பண்ண போகுது. ஸோ யூ லிசன். நான் சொல்கிறது சீரியஸ் ஜெர்னலிஸ்ட் பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ பேர்ட்ட கலெக்ட் பண்ணியிருக்கீங்க? கேட்டகரி வைஸாக எப்படி சார் பண்ணீங்க சார்? கேட்டகரி வைஸ் சார் இங்கே ஃபுட் ஃபால்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து யூடியூப்லனோ, ஃபேஸ்புக்லனோ, ஆன்லைன்லனோ, இல்லை இங்கே ஒரு ஃபீலிங் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டோ, ஃபுட் ஃபால்ஸோ, டைரக்ஷன்ஸோ, செலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸோ. நீங்கள் ஐஃபோனோ வைக்கிறேன், நான் வந்து நார்மல் ஃபோன் வைக்கிறேன். ஐஃபோன் விற்கிறதுக்காக ஒரு மைண்ட் செட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அகைன் நீங்கள் யூஸ் பண்ணுறது கார் வந்து, இல்லை நீங்கள் எங்கே இருக்க போகிறேன், நீங்கள் எந்த கேஸ்ட் வந்து, இதெல்லாம் அனலைஸ் பண்ணால் கூட ஒரு ஈஸியாகும் சார். எவ்வளோ பீப்புள்ஸ் இதை கலெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த டேட்டா? சார் ஆல்மோஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி கான்ஸ்டன்சி 20 to 30,000 மினிமம் நம்பர் ஐ கேன் சே. மேக்ஸிமம் ஐ கேன் நாட் சே பிகாஸ் நீங்கள் நம்ப முடியாது. மினிமம் வந்து 20 to 30,000 சாம்பிள்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதே இல்லாமல் எவ்ரி கான்ஸ்டன்சி வி கேன் ரெடி டு ப்ரொவைட் 5,000 to 10,000 நியூட்ரல் ஓட்ஸ். இவர் வந்து நியூட்ரல், இன்னும் யாரும் டிஎம்கேக்கு ஏடிஎம்கே போகல. ஸோ அந்த மாதிரி நேமோட எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன்ஸ்குள்ளே எது கொடுக்க முடியுமோ அது நாங்கள் கொடுக்க தயாராக இருக்குன்னா this is the huge number where anyone cannot dare to reveal or get this data from the information, sir. இப்போ நீங்கள் ரூரல் ஏரியாவுக்கு ஒரு சாம்பிள் எத்தனை கிராமத்தை எடுத்துருக்கீங்க? கிராமத்துக்கு மாதிரி சார், பூத்து வச்சு பூத் வைஸ் எவ்ரி பூத் யூ கேன் கெட் எனி பூத். நீங்கள் சொல்லலாம், நீங்கள் கேட்கலாம், இந்த பூத்தில் நான் இன்னைக்கே சொல்ல முடியும். இந்த ஃப்ரீ பீஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகுதா சார்? இல்லை அட்ராக்ட் ஆகுதா சார்? ஓவராலாக இந்தியாவிலே இப்போ வந்து நிறைய ஃப்ரீ பீஸ் இருக்குது. ஃப்ரீ பீஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா சார்? அவருக்கு ஃப்ரீ பீஸில் கூட காம்படிஷன் இருக்குது. நான் ஒரு 2,000, நான் 2,500, இன்னும் இது ஃப்ரீனா நானும் ஃப்ரீ அவர் கொடுக்குறேன். ஆல்ரெடி விஜயகாந்த் சொல்கிறாரு. ஸோ என்னன்னா ஃப்ரீ பீஸ் வந்து 1% சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். மேனிஃபெஸ்டோ பார்த்துட்டு என்னென்ன படிச்சுட்டு ஓட்டு பண்ணதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டோ ஒரு வாட்டு பார்த்துட்டு ஓட் பண்ணுறது சேஞ்ச் ஆகுது சான்ஸ் ரொம்ப கம்மி சார்.
ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த ரிசல்ட்டை சொல்கிறவங்களுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. சப்போர்ட் சொன்னோம், நீங்கள் 20 கோடி கொடுக்குற இந்த மாதிரி சொன்னோன்னா நான் இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டு ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுங்கள் சார். நீங்கள் ஆந்திராவில் தெலுங்கானாவில் நீங்கள் யாருக்கான கால் பண்ணுங்கள். கேக்கு இந்த மாதிரி சொன்னார், சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. 1% கூட சேஞ்ச் இருக்காது. ஸோ அவர் கொடுத்துனா நான் சேஞ்ச் பண்ணேன், மற்ற பண்ணால் கூட நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து பிரசாந்த் கிஷோரும் இப்படி தான் சொல்லி நான் இன்னொரு ஆளுக்கிட்ட காமெண்ட் பண்ணுவேன் சார். ஏபியில் சக்ஸஸ் பண்ணாமல் டிஎன்ல ரீச் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஏபியில் அதுக்கு மேலே வரும் சார். அதுக்கு முன்னாடி என்கிட்ட இவ்வளோ பிராண்ட் இல்லை, இவர்கிட்ட இவ்வளோ காசு இல்லை, இவ்வளோ டெக்னாலஜி சப்போர்ட் கூட இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுக்கு அப்புறம் இது வந்து 1% டிவேட் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப சான்ஸ் கம்மி. எதுக்குன்னா பூத் லெவல் எவ்ரி திங் வி ஆர் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் இதில் 1% டிவேட் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு மார்ஜின் சான்ஸ் இருக்குது. நான் எப்போ சொன்னால் கூட நீங்கள் நான் என்னோட ரிசல்ட்ஸும் சிங்கிள் நம்பர் தான் சொல்ல போகிறேன். இதுக்கு இத்தனை சீட்ஸ் சிங்கிள் நம்பர் தான், சிங்கிள் நம்பர். இதுக்கு மினிமம் இது மேக்ஸிமம் 150 இன்ச்சு 170 சீட் வரைக்கும் அந்த மாதிரி எப்படி சொல்ல மாட்டேன். நான் எப்போவுமே சிங்கிள் நம்பர் தான் ஃபைனல் நம்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.